நவம்பர் 2ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் இன்றிரவே முடக்கப்பட்டு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் சிபிஐஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும் எனவும், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை மனதில் வைத்து அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர வேண்டும் எனவும், தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதித்திட்டம் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் பேசப்பட்டது. இதை தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் இயக்கங்களும் உன்னிப்பாக கண்காணித்து தடுத்ததாக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு, இதைத் தொடர்ந்து நவம்பர் 2ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது.